கரூர் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு இன்று இரவு பகல் பார்க்காமல் உழைத்த இந்த கழகத்திற்கும் கழக தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு இந்த கரூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்று மாற்றுக் கட்சியில் இணைவதற்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கப்படுகின்ற சவாலாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஏதோ நீங்க கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு நீங்க சவால் விட்டு போன மாதிரியோ இல்ல இருக்கிற நிர்வாகிகளுக்கு சவால் விட்ட மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன், நினைக்கல. ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்க சொல்லிட்டு போன காரணம் என்ன? 2 நாளா மீட்டிங் நடத்தினீங்க, கட்சிக்காரர் வர சொல்லி நடத்தினீங்க, கடன் ஆயிடுச்சு, எப்படி கடன் கட்டுறது, அதனால கட்சி விட்டு போகணும். ஒரு கட்சி விட்டு போறவர் ஒரு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ற சொல்ற வார்த்தையாது எங்கள் மனதை துடிக்கிறது. இங்க வந்து அத்தனை தொண்டர்கள் மனது கொதிக்கிறது. 5 ஆண்டு காலம் அமைச்சர், 12 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகளை கொடுத்தது யார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். உங்களை யார் அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தார்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இத்தனையும் செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் வென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேருக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த செய்திகளை கண்டிக்கத்தக்கது. ஏன் சொல்லனா, வெற்றி பெற்று போனவர் இன்னைக்கு வரை நன்றி சொல்ல வரல. கரூர் தொகுதியில கரூர் மாநகராட்சிகள் மட்டும் 48 வார்டு, 48 வார்டுக்கு 1,80,000 ஓட்டுக்கு மேல இருக்கு. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 48 வார்டு முடிஞ்சு போச்சு. ஒரு வார்டுக்கு 1 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம் நன்றி சொல்லி கடமைக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டீங்க. இங்கேயாவது கடமைக்கு நடந்துச்சு. கரூர் ஒன்றிய பகுதி, தாந்தோணி பகுதி எல்லாம் ஒன்றிய பகுதி எல்லாம் இந்த கரூர் சட்டமன்ற தொகுதி வருது. அங்க அந்த சந்தித்த மக்கள் நன்றி கூட சொல்ல போல. மக்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு கொதிச்சு போயிருக்கிறான். என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ, தான் வெற்றி ரிசல்ட் டேட் சொல்ல, என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ அந்த தேதியை விட்டு நீங்க வெளியே போனவங்களாம். கவுண்டிங் அன்னைக்கு வந்தீங்க, நிர்வாகிகளை வாங்கப்பா கவுண்டிங் போலான்னு போனீங்க. கவுண்டிங் முடிஞ்சது அவ்வளவு வந்து முடிச்சா நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகத்தை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு போய் பதவி ரிசைன் பண்ணிட்டு உட்கார்ந்து எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு தெரியவில்லை. ஏன்னா இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க நினைச்சதுக்கு நீங்க தான் ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல உங்களாலதான் உங்களோட முகத்தை காமிச்சு நீங்க ஜெயிச்சு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாருனால ஜெயிக்கும்? எத்தனை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எத்தனை போராட்டம். மற்ற சட்டமன்ற தொகுதி எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இங்க இருந்த ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டியது தான் வெற்றி பெற்ற மாதிரி தேர்தலில் வேட்பாளர்கள் நினைப்பதை வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கை காசு யாரும் கட்சி பணம் கொடுக்க எதிர்பார்த்தால செலவில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு 100 5,000 வரைக்கும், 10,000 வரைக்கும், 50,000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் அவங்க தொண்டர்கள் அவங்க கை காசை போட்டு வேலை பார்த்தாங்க தேர்தலில். அப்படி ஜெயிக்க வச்ச உங்களுக்கு நன்றி கூட இல்லாம நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க இதை சவாலாக நான் பாக்கிறோம். நாங்க யாரும் இதை சாதாரணமா எடுத்துக்கிற மனநிலையில் நாங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நாங்க யாரும் இல்ல. ஆனா இது எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலா தான் நாங்க பாக்கிறோம். ஏன்னா என்னாலதான் ஜெயிச்சது, ஏன் மூஞ்சினாலதான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. தேர்தல் வரும், ஏன்னா தேர்தல் வரப்போகிறது நிச்சயமாக. அப்ப அன்னைக்கு நீங்க இந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். ஏன்னா என்று ஒரு மனிதன் தன் இயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தன்னாலதான் அந்த இயக்கம் இருக்கு நினைக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களோட அழிவு ஆரம்பிச்சு. அதிமுக இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலையில் எந்த நடந்தது, இப்போ அதை நடந்தது. இவர்கள் அவ்வளவுதான் அதிமுக என்ற இயக்கத்துக்கு மூஞ்சியே நான் தான், முகமே நான் தான், அந்த கரூர் மாவட்டத்துக்கு என்ன தாண்டி எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு நினைப்பதான் இதனால் வரைக்கும் கட்சியை நடத்தி நிர்வாகத்தை நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த துரோகங்களை எல்லாம் வேறு இருக்கக்கூடிய சக்தி இந்த அதிமுக கழகத்துக்கு இருக்கிறது, கரூர் மாவட்ட தொடரில் இருக்கிறது.